Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோல நம்ம லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்னா இன்லைன் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லனா அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். பேரே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன். இன்லைன் ஃபங்க்ஷனா நமக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல டைரக்டா நம்ம அந்த கோட் எழுதிக்க போறோம். ஸோ இதுக்கு பேரு லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்க்கலாம். லாம்டா அப்படின்ற கீவேர்டை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் இது ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது இன்புட் டு த ஃபங்க்ஷன். இதுதான் அவுட்புட், அதாவது ரிட்டர்ன் வேல்யூ. அவ்வளவுதான், ஒரே லைன்ல ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சிடும். டெஃப்ன்ற கீவேர்ட் தேவையில்லை, ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்க தேவையில்லை. ஆனா என்னன்னா, ஒரு ஒன் லைன் எழுதலாம், இல்லைன்னா மல்டிபிள் லைன் ஆஃப் கோடை ஒன் லைன்ல எழுத முடிஞ்சதுன்னா அதையும் எழுதிக்கலாம். ஒன் லைன் கோடு தான். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க் என்னன்னா, என்கிட்ட மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல 3 டப்பிள் இருக்கு. ஒவ்வொரு டப்பிளையும் சிமிலாரிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது நேம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது ஒரு மார்க், ரெண்டாவது இண்டெக்ஸ்ல இருக்க ஒரு மார்க். இதே மாதிரி அடுத்த டப்பிள் எடுத்துக்கிட்டா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். இந்த டப்பிள் எடுத்துக்கிட்டா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ் வந்து நேம், அடுத்த 2 இண்டெக்ஸ் வந்து மார்க்ஸ். ஸோ 3 டப்பிள் இருக்கு, 3 டப்பிள் வச்சுட்டு மார்க்ஸ். இப்போ எனக்கு கான்செப்ட் என்னன்னா, இந்த 3 டப்பிளையும் சார்ட் பண்ணணும், பட் நேமை வச்சு சார்ட் பண்ணணும். ஓகே, அப்ப நேம் 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. நம்ம எல்லாமே நேம்ஸா இருந்தது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள அப்படின்னா நம்ம சார்ட்டட்ன்ற பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது ரொம்ப சிம்பிள். பட் இங்க எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, இன்புட்ல, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறத மட்டும் வச்சு சார்ட் பண்ணணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கான்செப்ட் இருக்கு சார்ட்டட்ன்ற ஃபங்க்ஷன்ல, கீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுன்றதை இந்த கீழே மென்ஷன் பண்ணலாம். எதை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும்? இந்த லிஸ்ட், இந்த டப்புல இருக்கிற 0th ஐட்டம். சரியா? இந்த லாம்டா அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இந்த ஐட்டம்ன்றதா ஆர்கியூமெண்ட், அதாவது இன்புட். இது ஒரு ஃபார் லூப் மாதிரி ஜென்ரேட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த டப்புள். அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல 0th இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா கீர்த்தி அப்படின்ற நேம், அதுதான் கீ. அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னா இது. இந்த ஐட்டம்ல 0th இண்டெக்ஸ் என்ன? சக்தி, அதான் நேம். அடுத்த ஐட்டம் என்ன? தேவ் 190. அதுல 0th இண்டெக்ஸ் என்ன? தேவ். ஸோ இதை கீயா யூஸ் பண்ணி 0th எலமெண்ட் ஆஃப் எவ்ரி ஐட்டம் கீயா யூஸ் பண்ணி சார்ட் பண்ண போகுது. இப்போ அதை ரிசல்ட் எங்க ஸ்டோர் பண்ற? மார்க்ஸ் 1ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ற. மார்க்ஸ் 1 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் தேவ், ஆல்பபெட்டிக்கலா தேவ் தான் ஃபர்ஸ்ட். அவனோட மார்க் தான் இருக்கு 190. அடுத்து கீர்த்தி, கீர்த்தியோட மார்க் 90, 95. அடுத்து சக்தி 99, 98 வந்திருக்கா? கரெக்ட் தானே? இப்ப இதே இது இல்லைங்க, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுல ஒரு மைனரா ஒரு சேஞ்ச் பண்றேன். ஐட்டம் 1 அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் கீர்த்தி வரணும், நெக்ஸ்ட் 99 வரணும், அப்புறம் 100 வரணும். அதே தான் வரும் அவுட்புட். ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐட்டம், அதாவது 0th ஐட்டம் நேம், ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ 90, 99, 100 ஆர்டர் வந்திருக்கா? இப்போ இதே இது லாஸ்ட் மார்க்ஸை வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஐட்டம் 2 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ என்ன இருக்கு? ஐட்டம் 2, அதாவது கீர்த்தி, தேவ்ல செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் 90, அது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்து கீர்த்தியில செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் 95, அது செகண்ட் வந்திருக்கு. அடுத்து அதோட அதிகமான மார்க் 98 செகண்ட் சப்ஜெக்ட்ல சக்தி வந்திருக்கு. புரியுதா? இப்ப இதே ப்ராசஸ் லாம்டா ஃபங்க்ஷன் இல்லைன்னா இதையே நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். இது லாம்டா ஃபங்க்ஷன் கிடையாது, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷனை
இங்க லாம்டா யூஸ் பண்ணிருக்கோம்ல, கீ ஈக்குவல் டு லாம்டா, இதுக்கு பதிலா அந்த ஃபங்க்ஷனை கெட் நேம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஃபங்க்ஷன் பேர் என்ன? கெட் நேம். என்ன ப்ராசஸ் டிஃபரன்ஸ்? 2 லைன் எக்ஸ்ட்ரா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா? இதுதான் லாம்டா ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.